साये दयालं साये कृपालं साये ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 10வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள ரகத்தாவில் குசால் சந்த் வீடும் அதே போல் பாபா அமர்ந்த கற்பக விருஷ மரத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம், பாபா ஷிரடியில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தார். இந்த 60 ஆண்டு காலம் பாபா ரகத்தா, நிம்காவ், அதே போல் ரூகி, இதை தவிர பாபா வேறு எந்த இடத்திலும் பயணம் பண்ணதில்லை. அதே போல் ரகத்தாவை சேர்ந்த குசால் சந்த் ஜென்ரேஷனை பாபா அதிகமாக நேசித்தார். அவங்களுடைய நலனில் பாபா எப்பொழுதும் கண்ணாக இருந்தார். கனவு மூலம் காட்சிகள் கொடுத்து குசால் சந்தை ஷிரடிக்கு வர முடியும் பாபா அழைச்சார். ஏன்னா பாபா அவங்க மேலே வச்சிருக்க அன்பு எல்லையற்ற ஒரு அன்பு வச்சிருந்தார். பாபா ஒவ்வொரு முறையும் ஷிரடியிலிருந்து ரகத்தா வரும்பொழுது இந்த கற்பக விருஷக மரம், இந்த மரம் சுமார் 200 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சக்தி மிகுந்த ஒரு மரம். சாய்ராம், இந்த மரம் தான் கற்பக விருஷக மரம். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ரகத்தாக்கு வரும்பொழுது ரகத்தாவுடைய நுழைவாயில தான் இந்த கற்பக விருஷக மரம் இருக்கு. இந்த மரத்தடியில் பாபா அமர்ந்து அங்கு உள்ள ரகத்தாவில் உள்ள மக்கள், அதாவது குசால் சந்த் தலைமையில் உள்ள மக்கள் எல்லாமே பேண்டு வாத்தியத்தோட இந்த இடத்துக்கு பாபாவை வெல்கம் பண்ணுவாங்க. ஏன்னா ரகத்தாவுடைய நுழைவாயில தான் இந்த கற்பக விருஷக மரம் இருக்கு. இங்கே பாபாவை ஊரிய மரியாதையுடன் மேலவாளத்துடன் பாபா ரகத்தாவுக்கு கொண்டுட்டு போவாங்க. சேரம், அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா நடந்தோ குதிரை வண்டியிலோ அல்லது மாட்டு வண்டியிலோ தான் பாபா ரகத்தாவுக்கு வருவார். சேரம், அப்படி ரகத்தாவுக்கு வரும்பொழுது ரகத்தாவுடைய நுழைவாயில் தான், அதாவது எல்லை தான் இந்த கற்பக விருஷக மரம் அமர்ந்துள்ளது. இந்த இடத்துல தான் பாபா அமருவார். இங்கு அமர்ந்து இங்கு உள்ள பக்தர்கள் எல்லாமே பாபாவுக்கான வருவாங்க. அதாவது ரகத்தாவில் உள்ள பக்தர்கள் எல்லாம் பாபாவுக்கான இந்த இடத்துக்கு வருவாங்க. இங்கே பாபா பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாபாவை என்ன பண்ணுவாங்கன்னா பேண்டு வாத்தியத்தெல்லாம் முழங்க பாபாவுக்கு நம்ம குசால் சந்த் வீட்டுக்கு புறப்படுவார். அங்கே குசால் சந்த் வீட்டுக்கு போயிட்டு வசதியான ஆசனத்தெல்லாம் பாபா அமர்ந்து அங்கு உள்ள பக்தர்கள் எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு பின்பு மாலை பாபா மீண்டும் ஷிரடிக்கு வருவார். சேரம், அப்படி பாபா பலமுறை ஷிரடியிலிருந்து ரகத்தாவுக்கு வரும்பொழுது இந்த கற்பக விருஷக மரம், இந்த மரம் சுமார் 200 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம். சேரம், ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த ரகத்தாவுக்கு போங்க, ரகத்தாவுக்கு போய் கற்பக விருஷக மரத்தை வணங்குங்க. ஏன்னா நம்ம பாபா அமர்ந்த இடம் ஷிரடியில் எப்படி குருஸ்தானத்தில் வேப்ப மர அடியில் பாபா அமர்ந்து அந்த மரத்தையே புனிதமாக்கினாரோ அதே போல் இந்த மரம் சுமார் 200 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த மரம். சேரம், ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த மரத்தண்டை போய் வணங்குங்க. சேரம், இதனை தொடர்ந்து பாபா ரகத்தாலிருந்து, அதாவது கற்பக விருஷ மரத்திலிருந்து புறப்பட்டாருன்னா உடனே ரகத்தா வில்லேஜுக்கு வராரு. இப்போ நம்ம ரகத்தா வில்லேஜில் இருக்கும், அதாவது குசால் சந்த் வீட்டுக்கு பாபா எப்படி வருவார் ஷிரடியிலிருந்து இந்த வீடியோவை நம்ம காட்டிட்டு இருக்கோம். சாய்ராம், ஷிரடியிலிருந்து புறப்பட்ட உடனே நேராக ரகத்தா கிட்ட இருக்கிற கற்பக விருஷம் மரத்துக்கிட்ட பாபா வந்த உடனே பாபா அங்கே இருக்க பக்தர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு குசால் சந்த் தலைமையில் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா பாபாவுக்கு மேலந்தாளத்துடன் அவர் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ ரகத்தாவில் உள்ள குசால் சந்த் வீட்டுக்கிட்ட தான் போயிட்டு இருக்கும். இந்த ரகத்தாவில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர் குசால் சந்த் பாபா இவங்களுடைய ஜென்ரேஷனை ரொம்ப அதிகமாக நேசித்தார். இவங்களுடைய நலனில் பாபா எப்பவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். சாய்ராம், நம் சத்குரு ஷிரடி சாய்பாபா குசால் சந்த் ஜென்ரேஷன் ஃபேமிலி மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சிருந்தார். எப்பவும் அவங்க மீது கண்ணும் கருத்துமாக இருந்தார். அப்படிப்பட்ட குசால் சந்த் வீட்டுக்கு பாபா ஷிரடியிலேருந்து புறப்பட்டாருன்னா எப்படி வருவார்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக காட்டுறோம். முதல்ல பாபா ரகத்தாவுக்கிட்ட வந்த உடனே அங்கே கற்பக விருஷக மரத்தில் பாபா கீழே அமர்ந்து அங்குள்ள பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணிட்ட பிறகு ஊரிய மரியாதையுடன் பாபா குசால் சந்த் வீட்டுக்கு வராரு. இதுதான் குசால் சந்த் வீடு. இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்த உடனே இந்த வசதியான ஆசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பாபாவை ஊரிய மரியாதையுடன் குசால் சந்த் ஐயா பாபாவை வரவேற்று பாபாவை இந்த ஆசனத்தில் அமர வச்சு பாபாவுக்கு உணவுகள்லாம் கொடுத்து ஊரிய மரியாதையுடன் பாபா என்ன பண்ணுவார், எல்லா பக்தர்களுமே அங்குள்ள பக்தர்களுமே பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாபா மீண்டும் ஷிரடிக்கு போவார். அதே போல் குசால் சந்துக்கு டைரெக்டாகவும் மக்களை விட்டு குசால் சந்தை நான் பார்க்கணும் பாபா சொல்லியிருக்காரு. கனவு மொழியும் நீ ஷிரடிக்கு புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாபா நிறைய விஷயங்கள் குசால் சந்துக்கு
நம்மளுக்கு பண்ணியிருக்காரு சார். அப்படிப்பட்ட பாபா இந்த இடத்துல வந்து அமர்ந்து இந்த ஆசனத்தில் தான் பாபா அமர்ந்திருக்காரு. அந்த பொன்னான அற்புதமான பாக்கியத்தை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு பாபா நம்மளுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை எப்பொழுதும் தெரிவிக்கிறோம் சாய்ராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லா மலிக். साये दयालं साये कृपालं साये अनंत त्रिगुणस्वरूपं साये दयालं साये कृपालं सा